வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேஷன் அட்டை என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் ரேஷன் அட்டைக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பானது அறிவிக்கப்பட்டுள்ளது. இது என்ன அறிவிப்பு, என்ன சொல்கிறாங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ இது போன்ற முக்கியமான தகவல் போடும்போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு மிக முக்கிய அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி நியாய விலைக் கடையில் உங்களுக்கு தேவையான பொருட்களை சரியாக வாங்க வேண்டும் என்றால் கட்டாயம் இந்த வேலையை முடித்தே ஆக வேண்டும் என்று மத்திய அரசு அதிரடியாக ஒரு எச்சரிக்கையை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு விடுத்துள்ளது. அதன்படி ரேஷன் கார்டில் இகேஒய்சி சரிபார்ப்பு செய்யாத அனைவரும் உடனே அதை செய்து முடிப்பது தான் நல்லது. இல்லையென்றால் உங்கள் கையில் இருக்கும் விலை மதிப்பற்ற உங்களுடைய ரேஷன் கார்டு ரத்து கூட செய்யப்படலாம். அதாவது ரேஷன் திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு மாதமும் கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு மத்திய அரசு உணவு தானியங்களை வழங்கி வருகிறது. இருப்பினும் இந்த பலன்கள் உண்மையிலேயே தகுதி உள்ளவர்களுக்கு மட்டுமே சென்றடைவதை உறுதி செய்வதற்காக மத்திய மற்றும் மாநில அரசுகள் இகேஒய்சி சரிபார்ப்பு செயல்முறையை கொண்டு வந்துள்ளது. அதாவது போலி ரேஷன் அட்டைகளில் தகுதியற்ற பயனாளிகளின் பெயர்களையும் நீக்குவதற்காக இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் இகேஒய்சி சரிபார்ப்பை முடிக்காதவர்களின் பெயர்கள் ரேஷன் அட்டையிலிருந்து நீக்கப்படலாம் என்று அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த இலவச அரிசி மற்றும் கோதுமை விநியோகத்தையும் அவர்கள் நிறுத்தி விடுவார்கள் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதாவது இகேஒய்சி செய்யவில்லை என்றால் ரேஷன் கார்டுக்கான பொருட்கள் கூட ரத்து செய்யப்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது பல பகுதிகளில் இகேஒய்சி செயல்முறை மிகவும் எளிதாக்கப்பட்டுள்ளது. பயனாளிகள் தங்களுக்கு அருகில் உள்ள ரேஷன் கடைக்கு நேரில் சென்று சில நிமிடங்களில் இந்த செயல்முறையை எளிதாக முடிக்கலாம். சில மாநிலங்களில் ஆன்லைன் சேவைகளும் கிடைக்கின்றன. எனவே இதுவரை இந்த அப்டேட் முடிக்காதவர்கள் தாமதமின்றி உடனடியாக அப்டேட் செய்யுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். இகேஒய்சி செய்வதற்கு மிக எளிதான வழி அருகில் உள்ள நியாய விலைக் கடைக்கு செல்வதாகும். அங்கு விற்பனையாளரிடம் பிஓஎஸ் இயந்திரம் இருக்கும். பயனாளி தனது ஆதார் அட்டை மற்றும் ரேஷன் அட்டை எண்ணை வழங்க வேண்டும். அதன் பின்னர் கைரேகை அல்லது பயோமெட்ரிக் சரிபார்ப்பு மூலம் விவரங்கள் சரிபார்க்கப்பட்டு கேஒய்சி செயல்முறை முடிக்கப்படும். இதற்கு கட்டணம் ஏதும் இல்லை. ரேஷன் அட்டையில் பெயர் உள்ள ஒவ்வொரு உறுப்பினரும் தனித்தனியாக இகேஒய்சி செய்து கொள்ள வேண்டும். ஒருவருக்கு மட்டும் இதை செய்வது போதாது. அதாவது ஒருவரின் விவரங்கள் முழுமையாக இல்லாவிட்டால் எதிர்காலத்தில் அவருக்கான ரேஷன் பொருட்கள் நிப்பாட்டக்கூடும் வாய்ப்புகள் உள்ளது. எனவே குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் இந்த செயல்முறை முடிப்பதுதான் நல்லது. சில மாநிலங்கள் அதிகாரப்பூர்வ இணையதளங்கள் மூலம் ஆதார் இணைப்பு அல்லது இகேஒய்சி வசதியை வழங்குகின்றன. ஆதார் எண்ணை பதிவு செய்து ஓடிபி பெறுவதன் மூலம் இந்த செயல்முறையை வீட்டிலிருந்தே முடிக்க முடியும். இது ஊழியர்கள், முதியவர்கள் மற்றும் தொலைதூர பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு பயனுள்ளதாக அமைந்துள்ளது. ஏற்கனவே இந்த நடைமுறையின் மூலம் லட்சக்கணக்கான சட்ட விரோத தகுதியற்ற ரேஷன் அட்டைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மேரா ரேஷன் திட்டத்தில் அல்லது தொடர்புடைய இணையதளத்திற்கு உங்களுடைய ஆதார் ஏற்கனவே இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை நீங்களே சரிபார்க்கலாம். இதில் ஆதார் சீடிங் எஸ் என்று காட்டினால் உங்கள் விவரங்கள் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டுள்ளன என்று அர்த்தமாகும். இருப்பினும் ஒருமுறை உள்ளூர் அதிகாரிகளை தொடர்பு கொள்வதுதான் நல்லது. ஆதார் அட்டை, ரேஷன் அட்டை எண், ஆதாருடன் இணைக்கப்பட்ட கைபேசி எண் மற்றும் ஓடிபி சரிபார்ப்பு தேவைப்பட்டால் அந்த கைபேசி எண் ஆகியவை செயல்பாட்டில் இருக்க வேண்டும். ரேஷன் அப்டேட்டுக்கான காலக்கெடுவை அரசு பலமுறை நீட்டித்து இருந்தாலும் கடைசி தேதி வரை காத்திருப்பதை விட உடனடியாக அதை முடிப்பது தான் நல்லது. இல்லை என்றால் ரேஷன் உதவிகள் நிறுத்தப்படுவது மற்றும் பெயர்கள் நீக்கப்படுவது போன்ற சிக்கல்கள் ஏற்படலாம். இலவச ரேஷன் பெறும் ஒவ்வொரு குடும்பமும் உடனடியாக தங்களுடைய இகேஒய்சி நிலையை சரிபார்த்து தேவைப்பட்டால் அதை முடிக்க வேண்டும் என்று அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள். இது போன்ற மேலும் தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.